வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன். காவலர் பார்வை இதழின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா. காவலர் பார்வை இதழின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா சென்னை வெப்பேரியில் 9/6/2025 அன்று ஆசிரியர் வி. யுவராஜ், பொறுப்பாசிரியர் டி. பிரபாகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்கள், அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்க தலைவர் ஆ. வேல்முருகன் அவர்கள், மக்கள் விருப்பம் இதழ் ஆசிரியர் தாமு தர்மராஜா, நீதியின் பாதை இதழ் ஆசிரியர் வி. ரஞ்சன், தேனை பார்வை இதழ் ஆசிரியர் நா. சரண்குமார், பகுஜன் குரல் இதழ் ஆசிரியர் கே. ஜெகதீசன், சான்றோர் சுடர் இதழ் ஆசிரியர் ஜெயேந்திரன், 4 திசை விடியல் இதழ் ஆசிரியர் இ. லட்சாதிபதி என்கின்ற லட்சியவேந்தன், அதிரடி குரல் இதழ் ஆசிரியர் ஜெயகாந்தன், தொட்டில் செய்தி இதழ் ஆசிரியர் எம். முருகேசன், பிரைமரர் ஆசிரியர் டாக்டிவ் டி. ஜெயக்குமார், வெளிச்சம் இதழ் ஆசிரியர் பெஞ்சமின் உள்ளிட்ட ஏராளமான பத்திரிகையாளர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சீரும் சிறப்புமாக இதை பெற்றால்தான் நீங்கள் களத்தில் நிற்கின்ற பொழுது இந்த விழாவிலே பார்வை பத்திரிகைக்காரங்க, போலீஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு வெயிலே வெள்ளம் சொல்லி போடுறேன், என்ன வேணா திட்டட்டும். ஆனா நான் செய்ய அழைக்கின்றோம். உரிமையாளர் கோட்டனுடைய மேல சபரி பாருங்க. சீக்கிரமாக தேங்க்யூ சார், தேங்க்யூ. கே. முத்து நம்முடைய அமைச்சரை சகோதரர் தமிழ்மொழி அவர்கள் என்னை அழைத்த போது நான் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய நிகழ்வுடைய பங்கேற்றிருந்தோம். ஒரு நலத்திட்ட உதவி வழங்குகிறார்கள். அந்த நிகழ்வு மழையின் காரணமாக சற்று காலதாமதமாக ஆரம்பித்து நம்முடைய மழை பெய்து முடித்தவுடன் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி முடிப்பதற்கு காலதாமதமாகிவிட்டது. எனவே இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு எனக்கு கொஞ்சம் நேரமாகிறது. எனவே அதற்காக உங்களிடத்தில் நான் பொறுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய கிளைக்கழகத்தின் செயலாளர் அன்பு சகோதரர் வெங்கடேஷ் அவர்களும் தமிழ்மொழி அவர்களும் கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைப்பதை கொடுத்தபோது என்னுடைய மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. காரணம், நான் இந்த குழுவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிலையில் இருந்தாலும் நான் உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் நிலையில் இருந்தாலும் கூட நான் கல்லூரி படிக்கின்ற போது நானும் என் நண்பர்களாக இணைந்து மகரந்தம் என்கிற ஒரு மாதங்களை நடத்தியவர்கள் நான் என்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே அந்த இதழை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் மத்தியில் வந்து இந்த காவலர் பார்வைக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து உண்மையிலேயே அதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே பல்வேறு செய்திகளை சிறப்பான முறையில் வெளியிட்டு மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிறப்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான காரியத்தை செய்து வருகின்ற காவலர் பார்வை இதழ் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று கேட்டு அந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். சபரி சங்கர், சபரி சங்கர், இவங்க 2 பேருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் இன்னைக்கு தோனியும் சிங்கம்.